வணக்கம் நண்பர்களே. கோடிகளை கொட்டி உலகமே தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இளமையின் ரகசியம் யாருக்கு கிடைக்கும்? இளமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்குத்தான் இருக்காது? இதை ரகசியமாக வைத்துக் கொண்டிருப்பதில் யாருக்கு என்ன பயன்? தலைப்பிலேயே ரகசியம்னு சொன்னதுனால கொஞ்சம் தயக்கமாத்தான் இருந்துச்சு. புத்தகமாக வெளியிட்ட பிறகு என்ன ரகசியம் இருக்குதுன்னு கேட்க தோணும். உலகமே கோடிகளை கொட்டி இளமையாக இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்றாங்க, எதையெல்லாம் உபயோகிச்சு தங்களை இளமையாக காட்டிக்கிறதுக்கு செலவழிக்கிறாங்க. முகத்தை மட்டும் பளபளப்பா ஏதாவது பூசிட்டா இளமை வந்துடுமா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்னு சொல்ற மாதிரி எவ்வளவு செலவு செஞ்சாலும் இளமை வந்துடுமா? வரும்னு உறுதியா நம்ம திருமூலர் ஐயா நமக்கு சொல்லி தர்றார். திருமூலர் ஐயா நமக்கு சொல்லி இளமையின் பக்குவ ரகசியத்தை உடைச்சிட்டாரு. சித்தர்கள் சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு நினைச்சிட்டு எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காமலும் அனுபவம் இல்லாமலும் தெரிந்து கொள்ளாமலும் கடந்து போவதுதான் இன்றைய நிலை. நம்ம நாட்டு மூலிகைகளையும் விதைகளையும் நுணுக்கி ஆராய்ந்து அதன் சத்துக்களை பிரிச்சு எடுத்து உடைச்செடுத்து மாத்திரையாகவும் தைலமாகவும் முகப்பூச்சு கிரீம்களாகவும் பல விதங்கள்ல செய்து விற்பனை செய்யறாங்க. இளமையாக இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியோடும் விளம்பரத்தாலும் நிறைய விற்பனைக்கு வருகின்றன. இவைகளையெல்லாம் நம் முன்னோர்களும் சித்தர்களும் நமக்காக எளிமையாக இனிமையான தமிழில் சொல்லி இருப்பதை பார்ப்பார்களா என்று தெரியவில்லை. சித்தர்கள் சொன்னது ஏராளம். நமக்கு கிடைத்ததும் நம்மால் புரிந்து கொண்டதும் செய்து பார்த்து பலன் பெற்றதும் கொஞ்சம்தான். சித்தர்கள் உலக மக்களின் ஆரோக்கியத்திற்காக எத்தனையோ சொல்லி இருக்கிறார்கள். நோயில்லாத ஆரோக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து பயன்பெறுவதற்காக பல காலங்களுக்கும் தேவையான பல பக்குவங்களை சித்தர் பெருமக்கள் நமக்காக தந்திருக்கிறார்கள். நமது நாட்டில் பழையவைகள் என்று சித்தர்களையும் சித்தர்கள் சொன்னவைகளையும் ஒதுக்கி வைத்து விடாமல் நிலைத்திருக்க செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டு திருமூலர் ஐயா சொன்ன பஞ்சமூலிகை கற்பம் தொடங்கி செந்தூரம் வரைக்கும் உள்ள 6 பாடல்களின் விபரத்தினையும் பக்குவத்தின் பலனையும் பார்த்து வரலாமா? சங்கேலம் பத்திரி தக்கோலஞ் சாதிக்காய் செங்கோல வித்துடன் சீர்வண்ணி பேர் கொண்ட. பஞ்சமூலிகை கற்பம்னு தலைப்பு போட்டு ஒரு அருமையான ஒரு பக்குவத்தை இளமையாக இருக்கிறதுக்கும் இறக்காமல் இருப்பதற்கும் பாடலாக சொல்லித் தருகிறார். சங்கேலம் நல்ல தரமான ஏலக்காய், சாதிபத்ரி, தக்கோலம், சாதிக்காய், செங்கோல் வித்து, சீர்வண்ணி, கோலா வேர், கோலா நெய் இதையெல்லாம் கலந்து உண்பவர்கள் தன் கோலமாய் தன் உடலோடும் இரவாமல் என்றும் இளமையாக இருப்பார்கள் என்று திருமூலர் ஐயா சொல்லித் தருகிறார். ஏலக்காய் பொதுவாக நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது தான். சாதிபத்திரியும் நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது உண்டு. தக்கோலம் அதாவது அன்னாசி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. அன்னாசி பூவையும் சமையல்ல சேர்த்துக் கொள்வதுண்டு. சாதிக்காய் சமையலிலும் மருத்துவத்திலும் பயன்படுகிறது. அடுத்ததாக செங்கோல வித்து. செங்கோல வித்து என்பது பெரும்பாலும் சப்ஜா விதைகள் என்று குறிப்பிடப்படுகிறது. அல்லது சில நேரங்களில் சியா விதைகள் போன்றவற்றை கூட குறிக்கலாம். இந்த விதைகள் தண்ணீரில் ஊறும் போது ஜெல் போல மாறி விடுகிற குணம் உள்ளது. குளிர்பானங்களிலும்
உணவிலும் சேர்த்து உண்ணுவதால் உடலை குளிர்வித்து மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு உதவுகின்றன. சீர்வன்னி. சீரகத்திற்கு சீர்வன்னி என்ற ஒரு பெயரும் உண்டு. சீரகம் உடலுக்கு சீரான வெப்பத்தை தரும் தன்மை கொண்டது. உடலின் நச்சுக்களை வெளியேற்றி சுத்திகரிக்க உதவுகிறது. பேர் கொண்ட முன்கோலா வேருடன். கோலாவேர் என்பது கோதுகோலா என்ற மூலிகை. இது பிரமி மூலிகை என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக கோதுகோலா எனப்படும் பிரம்மி என்கிற மருத்துவ தாவரத்தின் வேரை குறிக்கிறது. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்கிறது. காயங்களை குணப்படுத்துவதிலும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதிலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து குணமாக்கவும் மருந்தாக பயன்படுகிறது. உடன் கோலா நெய் கலந்து. கோலா நெய் என்பது சாதாரண நெய்யை போன்றது. கோதுகோலா மூலிகையின் சாறு, பிரம்மி இலையின் சாறு சேர்க்கப்பட்டு உருக்கி எடுக்கப்படுகிற நெய்யின் கலவையாகும். மேலே சொன்ன பொருட்களை எல்லாம் வெயிலில் காய வைத்து பொடியாக்கிட்டு பிரம்மி இலைச்சாறு கலந்த நெய்யோடு கலந்து சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக இளமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு திருமூலர் ஐயா சொல்லித் தருகிறார். இந்த பஞ்சமூலிகையின் கற்பத்தை கூட்டாக கலந்து உண்டு வருகிறவர்கள் இளமையோடும் இரவாமலும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று சொல்வதிலும் ஒரு பொருள் இருக்கிறது. இதை செய்து சாப்பிடுவதற்கு மிக எளிதானது. திறமை இருப்பவர்கள் இந்த கற்பத்தை வியாபாரமாக செய்து கூட பொருள் ஈட்டலாம். இளமை வேண்டுவோருக்கு இனிய வரப்பிரசாதமாக இருக்கும். மேலே சொன்ன ஒவ்வொரு மூலிகையிலும் பொருட்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சத்துக்களும் குணங்களும் எல்லாம் ஒன்று சேருகிற மாதிரி நெய்யில் கலந்து சாப்பிட்டு வர்றபோது எந்த விதமான நோயும் கிட்ட வரவே வராதுன்னு தெரிஞ்சுதான் இந்த மூலிகைகள் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு திருமூலர் ஐயா சொல்லித்தர்றாரோ என்னவோ. அடுத்து சத்து செந்தூரத்தை பத்தி சொல்கிறார். கொண்டேபி நேழாந்தரம் கற்பமே கேளும் தண்டிய தங்கம் தனிச்சுதம் அப்ரேகம். பஞ்சமூலிகையே நெய்யோடு கலந்து சாப்பிட்டு வர்றபோது கிடைக்கிற நன்மைய இன்னும் அதிகமாக்குற மாதிரி இன்னொரு சிறப்பான தரமான கற்பத்தை சொல்கிறேன் கேளுங்கப்பான்னுட்டு தங்கத்தையும் பாதரசத்தையும் அபிலேகத்தையும் ஒன்றாக உருக்கி செந்தூரம் செய்கிற பக்குவத்தில் இந்த விவரத்தை சொல்லியிருக்கலாம். சுத்தமான தங்கத்தையும் பாதரசத்தையும் அபிலேகத்தையும் சேர்த்து உருக்கி எடுக்கிற போது கிடைக்கிற செந்தூரத்தையும் கூட எடுத்துக்கலாம். இப்படியும் செய்யலாம். தங்க செந்தூரம் தனியான பாதரச செந்தூரத்தையும் அபிலேகத்தையும், அபிலேகம் என்பதை காக்காய் புண்ணுன்னு சொல்லுவாங்க, அபிலேகத்தை உருக்கி செந்தூரமாக செய்து கிடைத்ததையும் கலந்து மூன்றையும் சேர்த்து உருக்கும் போது கிடைக்கிற பற்பமான செந்தூரத்தையும் பணவிடை அளவுக்கு, அதாவது 4 குன்றிமணிகள் அளவு, தோராயமாக 488 மில்லிகிராம்கள் அளவுக்கு எடுத்து தினமும் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அடுத்ததா தின்னவே மேனி சிறுகதிர் போலாகும் மன்னிய காயந்தான் வாங்கும் கவனமாம். தங்கத்தையும் பாதரசத்தையும் அபிலேகத்தையும் சேர்த்து உருக்கி எடுத்து கிடைத்த செந்தூரத்தை தினமும் சாப்பிட்டு வர்ற போது உடம்பு மின்னலை போல ஜொலிக்குமா, உடம்புல தேஜஸ் கூடும்னும் ஆரோக்கியத்துல புத்துணர்ச்சியோடு பிரகாசமா இருக்கிறத இந்த உலகமே கண்கூட காணலாம்னு திருமூலர் ஐயா சொல்லிட்டு, இது மட்டும் இல்ல இன்னும் இருக்குதுன்னு
இன்னும் ஒரு செந்தூர பக்குவத்தையும் சொல்லித் தருகிறார். பாருமே மற்றுமோர் பாங்கான கற்பத்தை, தாருமே கந்தகச் சத்தோடு தங்கத்தை. இன்னும் ஒரு சிறந்த கற்பம் என்னதுன்னா, கந்தக சத்தோடு கந்தக வற்பத்தோடு தங்கத்தையும் பாதரசத்தையும் சேர்த்து உருக்கி செந்தூரத்தை எடுத்துக்கணும்னு சொல்றார். முதல்ல சொன்னது தங்கத்தையும் பாதரசத்தையும் அபிரேகத்தையும் உருக்கி செந்தூரமாக கிடைக்கிறத எடுத்துக்கலாம்னு சொன்ன திருமூலர் ஐயா இந்த பாட்டுல கந்தக செந்தூரத்தோட தங்க செந்தூரத்தையும் பாதரச செந்தூரத்தையும் சேர்த்து உருக்கி செந்தூரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல்ல அப்படி கிடைக்கிற செந்தூரம் சாப்பிடுறதால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றார். செந்தூரம் தன்னையே தின்ன பணவிடை, கந்தூரு மேனி களங்கத்து பொன்போலாம். இந்த செந்தூரத்தை பணவிடை சுமாரா 488 மில்லிகிராம் அளவுக்கு அரை கிராமுக்கும் குறைவா எடுத்து தினமும் சாப்பிட்டு வர்றபோது உடம்புல கம கமன்னு கந்தூர் மணக்குங்கிறார். களங்கமே இல்லாத பொண்ணை போல பல பலன்னு பிரகாசிக்கும்னு சொல்றார். கொஞ்சம் பேரை பார்த்தா நமக்கே பொறாமையா இருக்கிற மாதிரி பல பலன்னு இருக்கிறத பார்த்துருக்கலாம். என்ன மாதிரியான செந்தூரம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, முகத்துல எதை பூசி இருப்பாங்கன்னு தெரியல. நமக்கு திருமூலரையா சொல்லி தந்ததை பார்க்கலாம். அடுத்ததாக எந்த ஊரும் போகலாம், எங்கேயும் இருக்கலாம்ங்கிறார். எந்த ஊருக்கும் போகலாம், நம்மளோட தேசத்தை பார்த்துட்டு நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாரோ. எங்கேயும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலமானாலும் மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி உடம்புக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கணும் தான் சொல்லியிருப்பார். உடம்புக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கும்னு சொல்றார். செந்தூரத்தில் இன்னொரு பக்குவமாக துத்தநாகம் சேர்ப்பதையும் சொல்றேன்னு சொல்லிட்டு நீலஞ்சேரதில் நேரிடை கந்தகம், ஏலங்காலுடன் இரதமும் அவ்விடை. மேலே சொன்ன செந்தூர பக்குவத்துல தங்க செந்தூரம், ரச செந்தூரம், அபிரேக செந்தூரம் மூன்றையும் உருக்கி கிடைக்கிற செந்தூரம் பற்றியும் சொன்னவரு கந்தக செந்தூரத்தை சேர்த்தும் செந்தூரம் செய்வதை பத்தி சொல்றார். இப்போது தங்க செந்தூரம் அபிரேக செந்தூரம் கூடவே துத்தநாகத்தையும் கந்தகத்தையும் பாதரசத்தையும் சேர்த்து செந்தூரம் செய்து பணவிடையை எடுத்து பிரம்மி மூலிகை சாற்றில் தினமும் கலந்து சாப்பிட்டு வர்ற போது இளமையாக ஆகிடலாம்னு சொல்லாம குழந்தையாகவே ஆகிடலான்னு சொல்றார். குழந்தைய போலவே சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் அழகும் கிடைக்கும்னு திருமூலர் ஐயா தம்மோட குருவான நந்தி தேவரின் மேல ஆணையிட்டு சொல்றார். முதல்ல சொன்ன பாட்டுல பஞ்சமூலிகை கற்பம்னு சொல்லி தந்தார். அடுத்ததா தங்க செந்தூரம் கூடவே சேர்க்கிற ரச செந்தூரம், அபிரேக செந்தூரம், கந்தக செந்தூரம், துத்தநாக செந்தூரம், பிரமி மூலிகையோட சாறு இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடுற பக்குவத்தையும் சொன்னார். இந்த பக்குவம் எல்லாம் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிற பக்குவம் தான். செந்தூரம் எல்லாம் சித்த வைத்தியர்கள் செய்து தருகிற பக்குவம். பஞ்சமூலிகை பற்பம் நம்மளே செய்து பார்த்து பலன் பெற்று விடலாம். இதில் எந்த பக்குவம் தேவை என்றாலும் அதை செய்வதற்கு முன்பு கவனமாக திறமை மிக்க சித்த மருத்துவ பெருமக்களின் தகுந்த ஆலோசனையோடும் அறிவுரையோடும் உணவில் சேர்த்துக் கொள்வதும் நல்லது. பொதுவாக சொல்லணும்னா நல்ல பழக்க வழக்கங்களும் நேர்மையும் ஒழுக்கமும் மிக எளிதாக செலவுகள் எதுவுமே செய்யாமல் எப்போதுமே ஆரோக்கியத்தை வாழுகின்ற வரையிலும்
வாழ்ந்த பிறகும் கூடவே வந்து பலன் தரக்கூடியது. திருமூலர் ஐயா சொல்லித்தந்த பக்குவங்களும் கூடவே சேர்ந்துக்குச்சுன்னா என்னைக்குமே இளமையாக ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம் இல்லையா? திருமூலர் ஐயா சொல்லி தந்தது நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.